வணக்கம். சோனு குமார் எழுதின த லெஜெண்ட் மைண்ட் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். குறிப்பா ஒரு லெஜெண்டின் 10 குணங்கள் பகுதியிலிருந்து ஒரு 3 குணங்களை, அதாவது 3 வித்தியாசமான மனநிலைகளை நம்ம பார்க்க போறோம். ஆமா. இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, இதுல இருக்கிற ஐடியாக்களை ஒரு புத்தகம் மாதிரி படிக்காம ஒரு சினிமா காட்சி மாதிரி மனசுல ஓட்டி பார்க்கறது தான். ஒரு தலைவர் எப்படி காது கொடுக்கணும், ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணும், ஒரு மாணவன் எப்படி கத்துக்கணும்னு இந்த புத்தகம் சொல்ற விஷயங்களை நாம 2 பேரும் சேர்ந்து இங்கே அலச போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். சொல்லுங்க. இந்த புத்தகத்தோட நட கொஞ்சம் வித்தியாசமானது. ஆசிரியர் அடிக்கடி ஜெய் குருதேவ்னு சொல்றது. ஆமா, கவனிச்சேன். அப்புறம் லெஜெண்டுங்கிற வார்த்தைக்கு லெகசி, ஈவன் காட், எண்ட், நாட் டீமன்ஸ்னு ஒரு புது விரிவாக்கம் கொடுக்கறது. அப்புறம் இந்த புத்தகத்தையே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறதுன்னு, இதெல்லாம் ஆசிரியரோட கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்க நமக்கு உதவும். இத ஒரு தத்துவ புத்தகமா மட்டும் பார்க்காம ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையோட வெளிப்பாடாவும் பார்க்கலாம். சரிதான். சரி, இப்போ நம்ம முதல் காட்சிக்குள்ள போலாமா? போகலாம். முதல் காட்சியே ஒரு பரபரப்பான மீட்டிங் ரூம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் பேசுறாங்க. ஆனா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்கல. ஒரே இரைச்சல். இந்த இடத்துல தான் நம்மளோட கேரக்டர் உள்ள வர்றாரு. அத்தியாயம் 7. ஒரு தலைவரை போல கேளுங்கள். ஆமா. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான தலைமைங்கிறது மைக் பிடிச்சு முழங்குறதுல இல்ல, அமைதியா மத்தவங்க சொல்றது உள்வாங்கிறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா. இத ஒரு 5 முக்கியமான உத்திகளா பிரிக்கிறாரு. முதல் உத்தி பதிலளிக்கிறதுக்காக கேட்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக கேளுங்க. இது நம்மள நிறைய பேர் செய்யற தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போதே அடுத்து நாம என்ன கவுண்டர் கொடுக்கலான்னு மனசுக்குள்ள தயார் பண்ணிட்டே இருப்போம். கரெக்ட். ஆனா ஒரு தலைவர் பேசுறவரோட கண்ணோட்டம் என்ன, அவரோட உணர்வுகள் என்ன, அவர் சொல்ல வர்ற தேவை என்னன்னு முழுசா புரிஞ்சுக்க முயற்சிப்பார். இதுதான் நம்பிக்கையோட முதல் படி. சரி, 2வது உத்தி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. சொல்லப்படாததை கேளுங்கள். அதாவது வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற மௌனத்தை கேட்கணும்னு சொல்றார். ஆமா. மக்கள் சில சமயம் பயத்தாலேயோ தயக்கத்தாலேயோ முக்கியமான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு தலைவர் பேச்சுல வர்ற சின்ன இடைவெளி, திடீர்னு மாறுற குரல், தவிர்க்கப்படுற தலைப்புகள், இதையெல்லாம் வச்சு மறைக்கப்பட்ட உண்மையை கண்டுபிடிக்கணும். ஒரு துப்பறியாளன் மாதிரி. இதுல ஒரு சின்ன ஆபத்து இருக்கு இல்லையா? என்ன அது? சொல்லப்படாத விஷயங்களை நாமளே தப்பா கற்பனை பண்ணிக்கிட்டா அது பெரிய குழப்பத்துல முடியுமே. இதை எப்படி சரியா செய்யறதுன்னு ஆசிரியர் ஏதாவது சொல்றாரா? நல்ல கேள்வி. ஆசிரியர் நேரடியா இதுக்கு பதில் சொல்லல. ஆனா இந்த உத்திகளை ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்குது. ஓ. நீங்க அடுத்த கட்டமா கேள்விகள் கேட்கணும். நீங்க இந்த விஷயத்த பத்தி பேச தயங்குற மாதிரி தெரியுதே, எல்லாம் சரியா? நான் அக்கறையோட கேட்கும்போது அவங்களே அந்த மௌனத்தை உடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிதான். நம்ம கற்பனையை விட அவங்க உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். அதேதான். சரிதான். 3வது உத்தி எல்லா குரல்களையும் கேளுங்கள். ஒரு மீட்டிங்ல சத்தமா பேசுறவங்க, தைரியமா பேசுறவங்க கருத்து மட்டும்தான் வெளியே கேட்கும். ஆனா ஒரு தலைவர் அந்த சத்தத்தை தாண்டி மெதுவா பேசுறவங்க, தயக்கத்தோட மாற்று கருத்து சொல்றவங்க குரலையும் தேடி கேட்கணும். ஆஹா, புதுமையான யோசனைகள் பெரும்பாலும் அந்த அமைதியான மூலையிலிருந்து தான் வரும்னு ஆசிரியர் நம்புறார். கரெக்ட். 4வது, உங்கள் உள்மனதின் குரலை கேளுங்கள். சில நேரங்கள்ல எல்லா டேட்டாவும் எல்லா புள்ளி விவரங்களும் ஒரு முடிவை சரின்னு சொல்லும். ஆனா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இது சரியில்லைன்னு உறுத்திக்கிட்டே இருக்கும். உள்ளுணர்வு. ஆமா, அதுதான் உள்ளுணர்வு. ஒரு தலைவர் அந்த உள் திசை காட்டியோட குரலை மதிக்கணும். பெரிய நெருக்கடியான நேரத்துல தர்க்கத்தை மீறி இந்த உள்ளுணர்வு தான் சரியான வழியை காட்டும். கடைசியா 5வது, உங்களை சுற்றி உள்ள உலகத்தை கேளுங்கள். ஒரு தலைவர் தான் ஏசி ரூம்ல மட்டும் இருக்கிறதில்ல. மார்க்கெட் என்ன சொல்லுது, கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சமூகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு காதுகளை திறந்து வச்சிருக்கணும். அப்பதான் வரப்போற பிரச்சனைகளையும் வாய்ப்புகளையும் முன்கூட்டியே கணிக்க முடியும். ஆமா. இந்த 5 வழிகளையும் சேர்த்து பார்த்தா ஆசிரியர் சொல்ல வர்றது ஒண்ணுதான். கேட்பதுங்கிறது ஒரு செயலற்ற செயல்பாடு இல்ல, அது ஒரு தீவிரமான உளவு பார்க்கிற வேலை. கரெக்ட். வார்த்தைகளை, மௌனத்தை, உணர்வுகளை, உள்ளுணர்வை, உலகத்தை எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு முழுமையான வேலை. மிகச்சரியா சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எப்படி நடந்துக்குவார்னு கூட ஆசிரியர் விவரிக்கிறார். அவங்க அமைதியா முன்னாடி நின்னு வழி நடத்துவாங்க. தேவையில்லாத பேச்சுல நேரத்தை வீணாக்காம வேலையில மட்டும் கவனம் செலுத்துவாங்க. முக்கியமா தன்னோட கம்பெனி CEO கிட்ட பேசுற அதே மரியாதைய அங்க வேலை செய்யற துப்புரவு தொழிலாளிகிட்டையும் காட்டுவாங்க.
ஆமா, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் முக்கியம், எல்லா மனிதர்களும் சமம். சரிதான். இந்த அத்தியாயத்தோட இறுதியில ஆசிரியர் உங்களை நோக்கி ஒரு சவால் வைக்கிறார். என்னது அது? இந்த வாரம் நீங்க பங்கு பெறும் உரையாடல்கள்ல ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுங்க. அதுல நீங்க பேசுறத விட அதிகமா கேட்க முயற்சி செய்ய முடியுமான்னு கேக்குறாரு. யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு உரையாடல்ல உங்களோட கவனத்தை பேசுறதுல இருந்து கேட்கறதுக்கு மாத்துனா அந்த உறவுல, அந்த வேலையில என்ன மாற்றம் வரும்னு சிந்திச்சு பாருங்க. சரி, ஒரு தலைவர் மத்தவங்க சொல்றத ஆழமா கேட்கறது மூலியமா ஞானத்தை பெறார். ஆனா அந்த ஞானத்தை வச்சு என்ன பண்றது? ஆமா, அதை எப்படி மத்தவங்களுக்கு புரிய வச்சு ஒரு பொதுவான இலக்கு நோக்கி அவங்கள வழி நடத்துறது. இங்கதான் ஆசிரியர் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது பேசுற திறனுக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. ஆமா, அடுத்த அத்தியாயம் 8, ஒரு அரசியல்வாதியைப் போல பேசுங்கள். இந்த தலைப்பை கேட்டதும் எனக்கு முதல்ல ஒரு எதிர்மறை எண்ணம் தான் வந்தது. அரசியல்வாதினாலே பொய் பேசுறவங்க, வாக்குறுதியை காப்பாத்தாதவங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா ஆசிரியர் இத ஒரு நேர்மறையான கோணத்துல அணுகுறாரு. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. சொல்லுங்க. உண்மைதான். ஆசிரியர் இங்க சொல்ற அரசியல்வாதி நேர்மையற்றவர் இல்ல. பலதரப்பட்ட கருத்துக்கள், தேவைகள் இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை எப்படி ஒரு பொதுவான நோக்கத்துக்காக ஒன்றிணைக்கிறதுங்கிற கலைய தெரிஞ்சவர். பிரிஞ்சு நிக்கிற மக்களை இணைக்கிற பாலம் மாதிரி. அதேதான். அவருடைய பேச்சு தான் அந்த பாலம். இதுக்கும் சில உத்திகளை சொல்றாரு. அதுல முதல் உத்தி, பொதுவான தளத்துல இருந்து பேசுங்க. மக்களை பிரிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கலாம். மதம், ஜாதி, மொழி, கொள்கைன்னு. ஆனா ஒரு நல்ல அரசியல்வாதி அந்த வேறுபாடுகளை பத்தி பேச மாட்டார். எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள். பாதுகாப்பு, வளர்ச்சி, ஆமா, பிள்ளைகளோட எதிர்காலம் போன்ற பகிரப்பட்ட மதிப்புகள், கனவுகளை பத்தி பேசுவார். இது மக்களை ஒன்றிணைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து, தொலைநோக்கு பார்வையுடன் பேசுங்க. ஆசிரியர் ஒரு அருமையான வரிய சொல்றார். என்ன அது? ஒரு தந்திரமான அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார். ஆனால் ஒரு ஞானமுள்ள அரசியல்வாதி அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார். வாவ்! தற்காலிக கைத்தட்டல்களுக்காகவும் ஓட்டுகளுக்காகவும் பேசுறதில்லாம நாட்டோட நீண்ட கால நன்மைக்கு எது சரியோ அத தைரியமா பேசணும். மூன்றாவது, பரிவுடனும் அங்கீகாரத்துடனும் பேசுங்கள். ஜனங்கள் நோவு, ஹதாஷ மற்றும் தைனந்தின சவால்களையும் அர்த்தமாக்கிக் கொண்டு ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲೂ ಒಪ್ಪುಕೊಳ್ಳ வேண்டும். ஆமா, ನಿಮ್ಮ ಕಷ್ಟ ನನಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುವುದು ಕೇವಲ ಪುಳ್ಳು ಮಾತಲ್ಲ, ಅದು ನಂಬಿಕೆ ನಿರ್ಮಿಸುಂ ಸೇತುವೆ. ಜನರ ಭಾವನೆಗಳನ್ನು ಗೌರವಿಸಿದಾಗ ಮಾತ್ರ ಅವರು ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಗೌರವಿಸುತ್ತಾರೆ. நான்காவது, அளவான தொனியில் பேசுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளவு காரசாரமான விவாதமா இருந்தாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்காம காரணங்களோடும் புள்ளி விவரங்களோடும் பேசணும். சத்தமா கத்துறது பலத்தோட அடையாளம் இல்ல. இல்ல, அது உங்ககிட்ட சரியான வாதம் இல்லங்கிறதோட அடையாளம். நிதானமான துணிதான் உங்க நிலைப்பாடு மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டும். அப்போ தலைவருக்கும் அரசியல்வாதிக்கும் என்னதான் வித்தியாசம்? ஆசிரியர் இதை எப்படி விளக்குறாரு? தலைவருங்கிறது ஒரு பரந்த வார்த்தை. ஒரு குடும்பத் தலைவர், ஒரு கம்பெனி சிஇஓ, ஒரு விளையாட்டு அணியோட கேப்டன், இவங்க எல்லாரும் தலைவர்கள் தான். சரி. ஆனா அரசியல்வாதிங்கிறது ஒரு மாநிலம் அல்லது ஒரு தேசத்தோட தலைவருங்கிற ஒரு குறிப்பிட்ட பாத்திரம். அதனால எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு வகையான தலைவர்கள் தான். ஆனா எல்லா தலைவர்களும் அரசியல்வாதிகள் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, புரியுது. இந்த அத்தியாயத்துல ஆசிரியர் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவுரை சொல்றாரு. ஆமா. என்னன்னா, ஒருபோதும் ஒருவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனத்துக்காக தாக்காதீங்க. அவங்களோட கொள்கைகளை, அவங்க வேலையை நீங்க விமர்சிக்கலாம், அது சரிதான். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட கண்ணியம் இருக்கு. அதை மதிக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். ஆமா, கேட்டோம், பேசணும். ஆனா இது ரெண்டுமே சிறப்பா இருக்கணும்னா அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் தேவை. என்னது அது? அதுதான் தொடர்ந்து கத்துக்கிடும் மனப்பான்மை. அந்த பயணத்தோட கடைசி ஆனா மிக முக்கியமான பகுதிக்கு இப்போ போலாம். அத்தியாயம் 9, ஒரு மாணவரை போல கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காட்சியில நம்ம பார்க்கிறது ஒரு வகுப்பறையே இல்ல. இல்ல, இது வாழ்க்கை முழுவதும் நீடிக்கிற ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். கற்றல்ங்கிறது ஸ்கூல் காலேஜோட முடிகிற ஒரு தற்காலிக விஷயம் இல்ல, அது ஒரு நிரந்தர மனநிலைன்னு ஆசிரியர் சொல்றார். ஆமா, இத ஜென் தத்துவத்துல வர்ற ஷோஷின், அதாவது தொடக்க நிலை மனதுடன் ஒப்பிடுறார். எத்தனை வயசானாலும் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு குழந்தை முதலில் பார்க்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடையும் திறந்த மனதோடையும் பார்க்கிறது. சரிதான். இங்கதான் ஆசிரியர் நிபுணரின் பொறி, அதாவது எக்ஸ்பர்ட் ஸ்டாப்ப பத்தி பேசுறார். ஆமா, இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகளால நிரம்பி மூடப்பட்டிருக்கோம்.
ஆனா ஒரு தொடக்கநிலை மாணவனோட மனம் ஒரு காலி பாத்திரம் மாதிரி புதுசா எதையும் உள்ள வாங்கிக்க தயாரா இருக்கும். எனக்கு எவ்வளவு குறைவாக தெரியும்னு நாம உணர்ற நிமிஷத்துல தான் உண்மையான ஞானம் தொடங்குது. கரெக்ட். இந்த மாணவர் மனப்பான்மையை வளர்த்துக்க சில கொள்கைகளையும் ஆசிரியர் பட்டியலிடுறார். முதல் கொள்கை, தீராத ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளுங்க. ஏன், எப்படின்னு கேள்வி கேட்கறது தான் கற்றல்ங்கிற இன்ஜினுக்கு பெட்ரோல் மாதிரி. ஆமா. இரண்டாவதா, அறிவுசார் பணிவை பயிற்சி செய்யுங்க. ஒரு விஷயம் தெரியலன்னா எனக்கு தெரியாது, ஆனா நான் கத்துக்கிறேன்னு சொல்றதுல எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. மூன்றாவது, செயல்பாட்டு கற்றவராக இருங்கள். சும்மா புக்க படிக்கிறது, வீடியோ பார்க்கறது மட்டும் கற்றல் இல்ல. இல்ல, நீங்க கத்துக்கிட்டத கேள்வி கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும். இங்கதான் ஆசிரியர் ஃபைன்மென்ட் டெக்னிக் பத்தி பேசுறார். ஓ, அதாவது ஒரு கடினமான கருத்தை ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு விளக்குற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எளிமையா விளக்கி பாருங்க. அப்படி விளக்க முடிஞ்சா உங்களுக்கு அது முழுசா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். விளக்க முடியலன்னா நீங்க இன்னும் சரியா கத்துக்கலன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல டெக்னிக். நான்காவது கொள்கை, செயல்முறைக்கு மதிப்பளியுங்கள். பரீட்சையில வர மார்க்கை விட அந்த மார்க்குக்காக நீங்க தினமும் படிச்சீங்கல்ல, அந்த பழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமா, ஒரு கணக்குக்கு தவறான விடை வர்றது தோல்வி இல்ல, அதுவும் கத்துக்கிற பயணத்தோட ஒரு பகுதிதான். அந்த முயற்சியை கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. சரிதான். இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த சில தினசரி பழக்கங்களையும் பரிந்துரைக்கிறார். சொல்லுங்க. தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் வாசிக்கிறது, ஒரே நேரத்துல ஒரு கடினமான திறமையையும், உதாரணமா கோடிங், ஒரு மென்மையான திறமையையும், உதாரணமா பொது பேச்சு கத்துக்கிறது. உங்களை விட அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளை தேடி போய் பேசுறது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் புதுசா என்ன கத்துக்கிட்டேன், என்ன தவறு செஞ்சேன்னு உங்களையே கேட்டு ஒரு சின்ன டைரி எழுதுறது. கற்றல் பயணத்தோட 3 நிலைகளையும் ஆசிரியர் ரொம்ப அழகா வரையறுக்கிறார். முதல் நிலை அறிவு, நாலேஜ். ஆமா. இது தகவல்களை சேகரிக்கிறது, தனித்தனி புள்ளிகளா சேர்க்கிற மாதிரி. இரண்டாவது நிலை புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். இது அந்த தகவல்களுக்கு நடுவுல இருக்கிற தொடர்புகளை பார்க்கிறது. புள்ளிகளை இணைச்ச ஒரு கோலம் போடுற மாதிரி. ஆமா, அதேதான். மூன்றாவது ஞானம், விஸ்டம். அந்த இணைக்கப்பட்ட புரிதல்களை நிஜ உலகத்துல சரியான நேரத்துல சரியான வழியில நெறிமுறையோட பயன்படுத்துறது. கோலத்தை எங்க எப்படி போட்டா அழகா இருக்கும்னு தெரிஞ்சு செயல்படுறது. மிகச்சரி. இந்த மாணவர் மனப்பான்மையோட முக்கியத்துவத்தை விளக்க ஆசிரியர் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் கொடுக்கிறாரு. ஆமா. ஒரு யூனிவர்சிட்டியில முதல் ரேங்க் வாங்குற மாணவர்கள் எல்லாருமே ஒரே புத்தகத்தை, ஒரே தகவல்களை தான் படிக்கிறாங்க. ஆனா ஒரு புத்திசாலி மாணவன் அந்த புத்தக தகவல்களை அறிவா மட்டும் பார்க்காம அதை ஞானமா மாத்தி பெட்டிக்கு வெளியே சிந்திப்பான். ஆமா, அவன் படிச்சு முடிச்சதும் வேலை தேடுறவனா இருக்க மாட்டான், 4 பேருக்கு வேலை கொடுக்கறவனா மாறுவான். வாழ்க்கை முழுவதும் மாணவனா இருக்கிறது தான் உண்மையான வளர்ச்சின்னு ஆசிரியர் முடிக்கிறாரு. ஆக இன்னைக்கு நாம 3 வெவ்வேறு ஆனா ஒன்னோட ஒன்னு ஆழமா தொடர்புல இருக்கிற குணங்களை பார்த்தோம். காது கொடுத்து கேட்கும் தலைவர், ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அரசியல்வாதி, அப்ராம் எப்பவும் ஆர்வம் குறையாத மாணவன். ஆமா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 குணங்களும் தனித்தனியா இயங்காது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. கண்டிப்பா. ஒரு மாணவனோட பணிவும் கத்துக்கிற ஆர்வமும் இருந்தா மட்டும்தான் ஒரு தலைவரால ஆழமா மத்தவங்கள கேட்க முடியும். சரிதான். அப்படி ஆழமா கேட்டா மட்டும்தான் ஒரு அரசியல்வாதியா பரிவோடையும் மக்களை ஒன்றிணைக்கிற வகையிலும் பேச முடியும். ஒன்று இல்லாம மற்றொன்று முழுமையடையாது. அருமையா இணைத்தீர்கள். இவை தனித்தனி குணங்கள் என்பதை விட ஒரு திறனோட பரிணாம வளர்ச்சி படிகள்னு சொல்லலாம். ஆமா, கேட்பதில் தொடங்கி பேசுவதில் வளர்ந்து கற்றலில் நிலை பெறுகிறது. கரெக்ட். இந்த புத்தகம் தலைவர், மாணவர், அரசியல்வாதி, துறவின்னு 10 விதமான குணங்களை ஒரே வாழ்க்கையில நாம கத்துக்க வேண்டிய பாத்திரங்களை முன்வைக்குது. இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க தூண்டுது. நாம எல்லாரும் இதுதான் என்னோட உண்மையான குணான்னு ஒரே ஒரு அடையாளத்துக்குள்ள நம்மள அடைச்சிக்க பாக்குறோம். அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையோட வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு மனநிலைகளையோ அல்லது குணங்களையோ நீங்க சதேதனமா எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்க அடுத்த ஆபீஸ் மீட்டிங்ல நீங்க ஒரு மாணவனா கேள்வி கேட்கவும் கத்துக்கவும் முடிவு செஞ்சா என்ன நடக்கும்? அடுத்த குடும்ப உரையாடல்ல நீங்க ஒரு தலைவரா எல்லாருடைய கருத்தையும் காது கொடுத்து கேட்க முடிவு செஞ்சா என்ன நடக்கும்? ஒரே வாழ்க்கையில பல பாத்திரங்களை வாழ்ந்து பார்க்கறது நம்ம வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்தலாம் இல்லையா? இதை சிந்தித்து பாருங்க.